ஹாய் மை ஃபேமிலிஸ். இன்னைக்கு நாம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்கிறது தான் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இங்கே பாரு, உனக்கு இன்னும் என் மேலே சந்தேகம் தெரியல இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் ஜோசியம் பார்த்துருப்பா இல்லையா, அந்த இடத்துக்கு கால் பண்ண. இதை பார்த்த ஹீரோவுக்கு பயங்கர காண்டாகுது. ஸோ அவள் ஃபோனை பிடுங்கி அதில் சிம்மை தூக்கி வீசிட்டு அதே சமயம் ஃபோனே உடச்சி எறிஞ்சிட்டு, இங்கே பாரு, இது எங்கே ஸ்டார்ட் ஆகணும் எங்கே முடிவாகணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். அது மட்டும் இல்லாம நாளைக்கே உனக்கு ஒரு புது ஃபோன் வரும். 24 மணி நேரமும் உன் கூட ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான். நீ எங்க போற எங்க வர்ற அப்படிங்கிற எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, இதை பார்த்த ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கா. அதே சமயம் ஹீரோ தான் பயங்கர கோபமா வந்திருப்பான் இல்லையா, ஹீரோயின் மேல உள்ள கோபத்தை எல்லாத்தையுமே பாக்ஸிங் பண்ணி அந்த பஞ்சிங் பேக் மேல காமிச்சிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அவனோட அசிஸ்டன்ட் ஹீரோயின் சொன்னது உண்மைதான், 2 நாளாவ எங்க போறா எங்க வரா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டா இருக்கு. அதே சமயம் லாஸ்டா அவ பாத்தீங்கன்னா அந்த ஜோசியம் பக்கம் தான் போயிருக்காங்க. அந்த இடத்துல வேற அன்லக்கா தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் எது அன்லக்கா அப்படிங்கிற கேட்க, ஆமா, ஃபுல் அண்ட் ஃபுல் அன்லக்கா தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேற்று ஃபுல் டேவுமே ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது. அவங்க கண்ணு முடியே சித்தப்பா இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் கண்ணு முன்னாடி 2 பேரும் இறந்துட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவ பயங்கரமா ஃபீல் பண்ணியிருந்திருப்பா. நீங்க கொஞ்சம் ரஃபா நடந்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் அப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்கறான். ஆக்சுவலி 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ 4-5 பசங்களை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பான். இங்கே பாருடா, இனிமேல் இந்த தெருவுக்குள்ளே வரக்கூடாது, அதே சமயம் இந்த பெரியவங்களை சின்னவங்களெல்லாம் அடிக்கிற வேலைலாம் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், உன்னை பொழந்து கட்டிடுவோம் அப்படிங்கும்போது பயங்கரமாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வர்ற சவுண்டு கேட்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோட கேங்கில் எல்லாரும் வாங்க பாஸ் போயிடலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்க. அதே சமயம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளேருந்து வெளில வந்திருப்பா. போலீஸ்காரங்க தான் வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கழுத்தை பிடிச்சி இந்த செவுத்தோட சாக்கியா அப்பதான் பார்த்துருப்பான். அது நம்ம ஹீரோயின் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிருந்திருப்பான். ஸோ ஹீரோயினை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் தான் ஞாபகம் வருது, ஐயோ போலீஸ்காரங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே இருந்த நாளும் முடிய மறுநாள் ஆகுது. இவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருந்திருப்பாங்க போல. அதில் போலீஸ்காரன் ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோனை கூட்டிட்டு இங்கே பாருமா, அன்னைக்கு யாரு பிரச்சனை பண்ணாங்க அப்படிங்கிறத நீ தான் காமிக்கணும், ஏன்னா அந்த இடத்துல நீ மட்டும் தான் இருந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுமே உட்காந்துருக்காங்க. ஹீரோ முடிவே பண்ணிட்டான், கண்டிப்பா என்ன மாட்டி விட்டுருவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனை நிமிந்து பார்க்க. அதே சமயம் நம்ம ஹீரோவை பார்க்க அந்த போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, யாரை பார்த்தும் பயப்படாத, என்ன நடந்துச்சோ அதை உண்மையை சொல்லு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம ஹீரோட அப்ரண்டிஸ்ல ஒருத்தன், கண்டிப்பா நீ மாட்ட போறண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோ தலையில ஒரு அடியை போட்டு வாயை மூடிட்டு உட்காந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை பார்த்த ஹீரோன்னு ஷாக்காவே உட்காந்துருக்க. அப்ப அந்த போலீஸ்காரங்களும் உனக்கு யாருன்னு தெரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் எல்லாரையும் பார்த்துட்டு அந்த ஹீரோட ஆப்போசிட் கேங்ல ஒருத்தர் இருப்பான்ல, அவனை கை காட்டி இவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அவனுக்கு பயங்கர ஷாக்கு. அவனுக்கு ஷாக் ஆகுதோ இல்லையோ, நம்ம ஹீரோதை பார்த்துட்டு என்ன இவன் நம்மளை மாட்டியே விடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோயினும் ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் அடுத்து அங்கேருந்து வெளியில போக, அதே சமயம் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவளை அப்படியே செவுத்தோட சாச்சி அவளோட கண்ணை பார்த்துக்கிட்டே, ஆமா நீ எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண, என்னை பார்த்து உனக்கு பயமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க. இதை கேட்ட ஹீரோனும், நான் எதுக்காக உன்னை பார்த்து பயப்படணும், நீ என்ன கோஸ்டா அப்படிங்கிற மாதிரி கேட்க. ஹீரோவுக்கு சிரிப்பு வந்துடுது. உடனே அப்படியே நக்கலா சிரிச்சுக்கிட்டே அவன் ஒரு தம் வச்சிருப்பான் இல்லையா, அதை எடுத்து பிடிக்க போக, இதை பார்த்து நம்ம ஹீரோனா அந்த தம்மை ஒன்று எடுத்து ஹீரோட வாயில வச்சு அவளே இதை பற்ற வச்சு விடுறா. இதை பார்த்து ஹீரோ பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறான். ஸோ ஹீரோனு இன்னொரு செவுத்துல சாச்சிக்கிட்டு, உனக்கு நரகத்துக்கு கூட வாழணும்னு ஆசையா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோனும், நீ என்னவா வேணாலும் இருந்துட்டு போ, ஆனா எனக்கு உன்னை பார்த்தா பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்படிதான் இவங்களோட லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோனும் அங்கிருந்து வீட்டுக்கு போக, ஆனா இவ ஆப்போசிட்டா ஒருத்தனுக்கு சாட்சி சொல்லியிருந்திருப்பா இல்லையா. ஸோ அந்த கேங்கில் இருக்கவங்க எல்லாரும் நம்ம ஹீரோனை அங்கிருந்து கடவிட்டு உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ என்னைய மாட்டி விட்டு இருந்திருப்ப, அழகா இருக்கீல்ல, அந்த திமிரு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட தலையெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி கோதி விட்டுக்கிட்டே அவளை டச் பண்ண போக, இதை பார்த்த ஹீரோன் பயங்கரமா பதறிடுறா. ஸோ பயந்துகிட்ட பின்னாடியா போக, இந்த பார்த்த அந்த கேங் லீடரும், என்னம்மா ரொம்ப பயப்படுற, அன்னைக்கு அவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருந்தா அப்படி மாதிரி டச் பண்ண போக, ஆனா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். ஸோ எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயின் கிட்டக்க போயிட்டு தூக்கலான்னு போக, நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த பயப்புள்ள வந்துட்டா போலன்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து சீவ, அவன் புருவத்திலேயே அடி விழுந்துருது. ஸோ பயங்கரமா அதை ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும், இங்க பாரு நான் தான், பயப்படாதன்னு சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோயின் கண்ணை திறந்து பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கதறி கதறி அழுவுறா. ஸோ நம்ம ஹீரோவும், கவலைப்படாத, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து கூட்டிட்டு போயிருந்திருப்பான்.
ஸோ ஹீரோட வீட்டுக்கு தான் வந்திருப்பா போல. அங்க பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்க அவன் தொட்டிருப்பான் இல்லையா, அது எல்லாத்தையுமே நினைச்சு பயங்கரமா அழுதுகிட்டே தேய்ச்சி தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோவும் அவனோட 3 அப்ரண்டிஸையும் பார்த்து, இங்க பாருடா, நீ போயிட்டு அவளுக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வா, நீ போயிட்டு அவனுக்காக டாக்டரை கூட்டிட்டு வா, அதே சமயம் நீ போயிட்டு ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே இவனும் என்ன மாதிரி ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டே அவளுக்கு கம்ஃபர்டபுளா எக்ஸ்பென்சிவா வாங்கிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் அங்கிருந்து போயிடுறான். அதே சமயம் இன்னொருத்தரப்பா இல்லையா, அவன் வந்துட்டு ஆமா எந்த மாதிரி பொண்ணு, நான் வேணா ஜியாலியை கூட்டிட்டு வரவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்க பாரு உன்னை கொலை பண்ணிடுவான், அவ வந்தானா வச்சுக்கேன் இன்னும் இந்த இடம் ஒஸ்ட் ஆயிடும், நீ என்ன பண்றேன்னா உங்க வீட்டுல உங்க அம்மா இருக்காங்கல்ல போய் கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அம்மாவா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, போடா டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் அங்க இருந்து போயிட்டு இருக்கான். அந்த நேரம் இன்னொரு அப்ரண்டிஸ் இருக்கான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, எனக்கு என்னமோ டாக்டர் அவங்களுக்கு இல்லை உனக்கு தான் தேவைப்படும் போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பதான் அவனுக்கே ஞாபகம் வருது அவன் நெத்தில இருந்தா ரத்தம் வலிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல. அதை யோசிச்சுட்டு அந்த நேரம் கரண்ட் போயிடுது. உள்ள ஹீரோயினும் கத்திக்கிட்டு இருக்க. இதை பார்த்த ஹீரோவும் மெழுகுவர்த்தி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து உள்ள போக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸே போடாம உட்காந்துருக்காம இருக்கு. இதை பார்த்த ஹீரோவும் ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்ணி அங்கிருந்து போலான்னு பார்க்க, ஆனா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிக்கிறா. ஸோ அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் அங்கிருந்து தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு அவளோட தலையெல்லாம் துவட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அப்பதான் நோட் பண்றான் அவளோட ஷோல்டர் எல்லாமே காயமா இருக்கு. இதை பார்த்து ஹீரோ சும்மா விட்டுருவானா. ஸோ அவன் கேங்கு எல்லாத்தையுமே அந்த ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்கோம் அந்த இடத்தையே கொளுத்தி விட்டு நம்ம ஹீரோ மாசா நிற்க. அடுத்த சீன்லயே பார்த்தீங்கன்னா அங்கிள் கூப்பிட்டு ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஜியாலி வந்துட்டு, இவனை பார்த்தீங்களா இவ்வளவு திமிரு பார்த்தீங்கன்னா, நாங்களாம் லோன் வாங்கி அந்த இடத்த கட்டி வச்சிருந்தா இவன் அசால்ட்டா கொளுத்தி விட்டுட்டான், இப்போ யார் இந்த லோன்லாம் கட்டுவான் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. இதை பார்த்த ஹீரோவும் அவன் என்ன பண்ண தெரியுமா, ஆளு மேலே கையை வச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஜியாலி, இது ஆளா, அவ அழகா இருக்கிறா அப்படிங்கிற ஒன்றை வச்சு அவளை ஆளுன்னு முடிவு பண்ணிட்டியா, அவ யாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் எடுத்து வீசுறா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்டு தான் இப்போ தத்து எடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு போலீஸ்காரர் வேற. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்த ஹீரோவும் ஷாக் ஆகி போய் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, அதே சமயம் நம்ம ஹீரோயினுக்கும் அவங்களோட சித்தப்பாவுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அவங்க சொல்றாரு, இங்க பாரு எப்போ அந்த பொறுக்கி பையில பார்த்துக்கிட்டு போனியா அப்படியே போயிடு, இனிமே வீட்டுக்கு வராத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினும் மலையிலே உட்காந்து கதறி கதறி அழுகுறா. அப்பா அவர் ரொம்ப நல்லவன்ப்பா, அவனை நல்லா பார்த்துப்பான், ப்ளீஸ் தயவு செஞ்சு அவனை ஏத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சித்தப்பா கொஞ்சம் கூட யோசிக்காம ஹீரோனை அந்த மலையிலே அங்கேயே விட்டுட்டு அங்கிருந்து போயிருந்திருப்பாங்க. இதை தூரத்துல இருந்து பார்த்த நம்ம ஹீரோ ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோனு கீழே உட்காந்து கதறி கதறி அழ. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் ஓடி வந்து அவனோட சட்டையை கழட்டி ஹீரோயினுக்கு போத்தி விட்டு ஹக் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இன்னும் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறா. ஸோ அடுத்து நம்ம ஹீரோவும் ஹீரோனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்படியே அந்த நாளும் முடிய மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோனும் அந்த வீட்டை ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கட்டு பணத்தை எடுத்து கொடுத்து, இந்த பணத்தை கொண்டு போய் உங்க சித்தப்பாட்ட கொடு, இது வரைக்கும் உனக்காக செலவு பண்ணியிருந்திருப்பாங்களா, அதை எடுத்துக்கிட்டோம், அது மட்டும் இல்லாம உனக்கு ஏதாவது வேணும் அப்படிங்கிறது தோணுச்சுன்னா இதை வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை பார்த்தா நம்ம ஹீரோனும் இங்க பாரு பணத்தை வச்சு என்ன வாங்கலான்னு ட்ரை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் கிட்டக்க போயிட்டு அவரோட கண்ணையே பார்த்துக்கிட்டு வேற என்ன வேணுமா மேடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோவையே பார்த்துக்கிட்டு அவரோட லிப்ஸை உத்து பார்க்க, இதை பார்த்த ஹீரோவும் ஒருவேளை கிஸ் பண்ண சொல்றாளோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு டக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்றதுக்காக கிட்டக்க போக, ஹீரோயினும் ஒரு பதட்டத்துல கையில ஒரு பேப்பர் வச்சிருப்போம் அதை வச்சு மறைக்க, இதை பார்த்த ஹீரோவும் ஒரே அப்படிங்கிற மாதிரி நிற்க. அப்பதான் நோட் பண்றான் அதுல என்னமோ எழுதிருக்கு. அந்த பேப்பரை பிடுங்கி படிக்க, இதை பார்த்த ஹீரோனும் அதை வந்து பிடுங்க ட்ரை பண்ண. பாத்தீங்கன்னா அதுல என்ன எழுதிருக்குன்னா, நீ என் கூடவே இருக்கிறேன், என்ன ப்ரொடக்ட் பண்ணி பாத்துக்கிற, எல்லாமே எனக்காக செய்யறேன், ஆனா நீ யாரு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து கேட்டா நான் என்ன நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கு. இதை பார்த்த ஹீரோவும் நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டே, இது எனக்காக எழுதுனியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்ப நம்ம ஹீரோயினும் வெக்கப்பட்டு சிரிச்சு தலையை குனிஞ்சுக்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்டக்க போக, ஹீரோனும் பின்னாடியே நடந்து போக, இதை பார்த்து ஹீரோவும் ஹீரோனை ஃபாலோ பண்ணி நடந்து போயிட்டு இருக்கா. அங்கே ஒரு ரேக்கு மாதிரி இருக்கு. ஸோ அதில் போயிட்டு சாஞ்சிக்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோனோட தலையில வந்து ரப்பர் பேண்ட் மாதிரி ஒன்று போட்டிருப்பா. ஸோ அதை கலட்டி அவளோட கண்ணை பொத்தி கிஸ் பண்ணலான்னு கிட்டக்க போக, உடனே ஹீரோனும் அந்த கண்ணில் கட்டிருப்பா இல்லையா, அதை கலட்டி விட ஹீரோ ஒன்றும் புரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவோட கண்ணை கையை வச்சு பொத்திக்கிட்டே அவளுக்கு புருவத்தில் இவனால தானே அடிபட்டிருக்கோம். ஸோ அந்த இடத்துல கிஸ் பண்ணேன். இதை பார்த்த ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அடுத்து 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறமா தான் வந்து இவங்க கேங்கில் ஹீரோன்னு எல்லாருக்கும் இன்ட்ரோலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினை வந்து பார்க்க, அவள் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேலே அவளும் எழுந்திரிச்சு பார்க்க ஹீரோங்க உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, ஏன் ஃபேஸ்லாம் வீங்கி இருக்கா, அழுதியா அப்படிங்கிற மாதிரி டச் பண்ண போக டக்குன்னு ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது.
அப்போ நம்ம ஹீரோயினும் ப்ளீஸ் உன் கையெல்லாம் டச் பண்ணாத டென்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ ஒரு மாதிரி பார்க்க அப்போதான் ஹீரோனுக்கு ஐயோ உண்மையை உளறிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அப்புறம் நேற்று நான் வந்து டார்ச்சர் பண்ணேன் இப்போ வந்து என்ன எதுக்காக கொஞ்சிற அப்படிங்கிற மாதிரி கேட்க இதை பார்த்த ஹீரோவும் அங்கேருந்து எழுந்து போயிட்டு ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் எடுத்து கொண்டாந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து இந்தா இதை போட்டுக்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனு என்னால் எங்கேயும் வர முடியாது நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உன்னால போட முடியாது அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் ஹீரோனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விடுறான். அடுத்து ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு இப்போ நீ வெளில வர முடியுமா இல்லை அதுக்கும் நான் தூக்கிட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போக அடுத்த 2 பேரும் காரில் ஏறி எங்கேயோ தான் போகிறாங்க. எந்த இடத்துக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சித்தப்பா இறந்துருப்பார் இல்லையா, அதுக்காக மெமோரியல் நடக்குது, அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோனுக்கு பயங்கர ஷாக்கு. வேணுக்கு முன்னே தானே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஹீரோனை அடிச்சுட்டு ஏன் அப்படிலாம் பண்ணுற, நான் இந்த இடத்துக்கு வர விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை பார்த்த ஹீரோவும் நீ உள்ளே வரணும்னு அவசியம் கிடையாது, வெளியில் நின்று அப்படிங்கிற மாதிரி இவங்க கேங்கு மட்டும்தான் உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க நிறைய பேர் நிற்கிறாங்க. அந்த போலீஸ்காரன் ஒருத்தன் வந்து பார்த்துருப்பான் இல்லையா, அவன் பேர் லின்னு சொல்கிறேன். அவன் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இங்கே உள்ளெல்லாம் அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே இவனுங்களும் நாங்கள் பிரச்சனை பண்ணியெல்லாம் ஒன்றும் வரலப்பா, பயப்படாதீங்க, ஹீரோனோட சித்தப்பா, ஸோ அதுக்காக தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட லின்னும் ஓ அப்படியா, அப்போ உங்கள்கிட்ட இன்விடேஷன் இருக்கணும்ல அதை காமிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ஹீரோவும் பின்னாடி அசிஸ்டன்ட்கள்லாம் திரும்பி பார்க்க அவங்கக்கிட்ட எந்த ஒரு இன்விடேஷனுமே இல்லை. ஸோ அவனுங்களை பார்த்துட்டு இங்கே பாருங்க நான் அதுக்காக எல்லாம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரே ஒரு வாட்டி அவர் மட்டும் பார்த்துட்டு போயிடுறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல லின்னும் விட முடியாதுன்னு சொல்ல ஹீரோ திமிரா அவனோட தம் எடுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த லின்னும் இதை பாருங்க இந்த இடத்துல சிகரெட்லாம் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோக்கு கோவம் வந்து அந்த சிகரெட்டை நல்லா உள்ள இழுத்து அந்த புகையை கொண்டு போய் லின்னு மோரையில விட இதை பார்த்தா அவனுக்கு பயங்கர கோவம் வருது. ஏன்னா இவன் ஒரு போலீஸ்காரன் தானே, இவன் ஒரு ரவுடியா இருந்துக்கிட்டு இப்படிலாம் பண்றானே அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டு நிற்க அப்போ அந்த நம்ம ஹீரோவும் அவனுங்க அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அந்த பணத்தை தூக்கி வீசி இந்த இதெல்லாத்தையும் போய்க்கிக்கோ, அவன் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக செஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். வெளியில வந்து நம்ம ஹீரோவும் அவனோட அப்ரெண்டிஸ்ல ஒருத்தனை பார்த்துட்டு அவன் தலையில ஒரு அடியை போட்டு ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையே, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வரக்குள்ள சொக்கா ஒழுங்கா போட்டு வரணும் தெரியாது, பார்க்கறதுக்கு எங்காவது டீசெண்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை பார்த்து அப்ரெண்டிஸும் சாரி ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ நம்ம ஹீரோவும் ஒன்னனால நான் என் மான மரியாதையெல்லாம் போகுது, நம்மளெல்லாம் பார்த்துட்டு ரவுடி பையனுங்கன்னு நினைச்சிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ அந்த அவனும் ஏன் இல்லைன்னா மட்டும் நம்ம கம்பெனியோட சிஓவா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க ஒரு உதவி விட்டு மறந்துடல இங்கேருந்து கிளம்புடா, என்ன தலை வலிக்குது, எல்லாரும் கிளம்புங்க நான் தனியாக வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அவனுக்கு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோனும் தம் அடிச்சுக்கிட்டே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவ ஏதோ ஒரு காரணத்தினால ஹீரோ அப்புறம் அந்த அங்கிள் இவங்க எல்லாருமே பழி வாங்கணும்னு நினச்சிருக்காங்க. அதுக்காக இந்த கேங்குக்குள்ளே உள்ள வந்து எப்படிலாம் ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சித்தப்பா கூட சேர்ந்து பிளான் பண்ணியிருந்திருப்பா. ஸோ அப்போ தான் சொல்லியிருந்திருப்பா இங்கே பாருங்கள் சித்தப்பா, நான் உங்ககிட்டேருந்து அங்கிட்டு போனாதான் நான் அவங்ககிட்டேருந்து ஏதாவது எவிடன்ஸ் எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சித்தப்பாவும் இல்லைம்மா பழசு எல்லாத்தையும் மறந்துடு, புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனு என்னால் எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க, என் கண்ணு முன்னாடி எல்லாரும் இறந்துட்டுருக்காங்க, ஸோ இதுக்கு பழிக்கு பழி வாங்கி ஆகணும், ஸோ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் அந்த மலையிலலாம் நனைஞ்சிருக்கோம்ல அந்த சீன் எல்லாமே நடந்திருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்த ஹீரோனுக்கு சித்தப்பா இறந்துட்டாரு இல்லையா, அதனால கண்ணு மாலையாக கண்ணு தண்ணி ஊத்துது. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வர இதை பார்த்த ஹீரோனு கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்ப நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான் என்னதான் இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே இவனுக்காக நிறைய செஞ்சிருக்கா இல்லையா, அதனால தான் அழுகுறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே ஆமா நீ எப்பயிலேருந்து சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்க இதை கேட்ட நம்ம ஹீரோயினும் எதுவுமே சொல்லாம அங்கிருந்து நடந்து போக இதை பார்த்த ஹீரோவும் பின்னாடியே நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோனு தடுக்கி விழ மாதிரி கீழே போக டக்குன்னு ஹீரோவும் பிடிக்கலான்னு சொல்லிட்டு வர அவரோட தலைமுடி அவரோட ட்ரெஸ் எல்லாம் ஹீரோட கையில பட இதை பார்த்து ஹீரோக்கும் ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அடுத்து 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினும் கண்ணாடி முன்னாடி நின்று ஏதோ ஒரு மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் நம்ம ஹீரோ வந்துட்டு சேவிங் பண்றதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ ஹீரோனை பார்த்துட்டு ரொம்ப அழுதியே என்ன ரொம்ப கவலையா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ நம்ம ஹீரோயினும் நான் அழுதா உனக்கு என்ன ஆளாட்டி உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்க டக்குன்னு ஹீரோவும் கையை பிடிச்சி இழுத்து இல்லை உனக்காக உனக்காக அவர் நிறைய செஞ்சுருக்காரு, ஸோ அதனால தான் கவலைப்படுறியோன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், நான் ஒரு வேளை இறந்துட்டேன்னு நீ எனக்காக அழுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்க இதை கேட்ட ஹீரோயினும் ஏன்னா பைத்திய மாதிரி உளர்ற அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் அங்கே உள்ள டேபிள் மேலே ஏறி நம்ம ஹீரோனை உட்கார வச்சுக்கிட்டு அங்கே உள்ள ஒரு ஷேவிங் பண்ணுற இது இருக்குது கத்தி இருக்குது, அதை எடுத்து நம்ம ஹீரோயின் கையில் கொடுக்க அப்போ நம்ம ஹீரோவுக்கு ஷேவிங் பண்ணி விட்டுட்டு இருக்கா.
உடனே ஹீரோவும், சாரி எனக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு அங்கிள் இருக்கிற இடத்துக்கு நான் கூட்டிட்டு போயிருந்திருக்க கூடாது. ஆனா அவரு தான் 2 பேரும் வரோன்னு சொன்னாரு. அதனால தான் கூட்டிட்டு போனேன். அங்க நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருந்திருப்ப. ரொம்ப ஹர்ட்டா ஆயிருந்திருப்ப. என்ன மன்னிச்சுக்கோ அப்படிங்கிற மாரி சொல்ல, இத கேட்ட ஹீரோனும், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாரி மூஞ்சி தூக்கி வச்சுக்க. ப்ளீஸ்ப்பா என்ன மன்னிச்சிடுறியா? அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோனும், சேவிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு, அத தொடச்சு விட்டுட்டு, நீ கேட்டது சரிதான். நான் உன்னை கொன்னுட்டா நான் அழுறேனா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போமா? அப்படின்னு மாரி சொல்லிட்டு அந்த கத்திய கொண்டு போய் ஹீரோவோட கழுத்துல வைக்க, இதோட இந்த எபிசோட இந்த இடத்துல முடிச்சுட்டாங்க மக்களே. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்துடலாம். எப்போதும் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ, டாடா, பை பாய்.